ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூட் பக்கா. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுக்கிதானி. இந்த சவுக்கிதானி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து பூந்தமல்லியிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கிதானி இருக்குது. இந்த சவுக்கிதானி எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினி ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரும்போதே வந்து கேமல்லாம் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேமல் நின்றுட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் உள்ளே கூட்டு போயிருக்கேன். 4 மணிக்கு தான் ஓப்பன் மக்களே. இது 4 to 10 ஈவினிங் டைம். இந்த டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. வெட்ட வெளி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. ஒருத்தர் கூட கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ராஜஸ்தான் ஆளுங்களாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு 4 o'clock நம்ம என்ட்ரி போட்டு டிக்கெட் கவுண்டரில் போனால் தான் தெரியும் என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்க, எதுக்கு என்ன சார்ஜுன்னு நம்மளுக்கு அங்கே போனால் தான் தெரியும். நம்ம போயிட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். மக்களே, நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பில் பே பண்ணிட்டோம். ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே கேமராலாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டக்குன்னு வந்து அட்மினில் ஒரு கால் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேச சொன்னாங்க. அவர்கிட்ட பேசணும். வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஜி, என்ன ஜி பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னாப்புல. நான் வந்து இது மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொடுங்க நான் பேக்கேஜ் என்னன்றதை நான் சொல்கிறேன். கேமராலாம் அலோடு கிடையாதுன்னாங்க. சரி நான் ரிசப்ஷனில் பேசினாப்புல 1650 அமைச்சான். ஆமா, காந்தி தாத்தா போட்டோவை குத்தோன்னே 1750 வாங்கினாங்க. ஃபுல் பேக்கேஜ் போட்டாங்க. 2 பேருங்க சேர்ந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இன்க்ளூடட் ஃபுட்டு. நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டு தான் கிளம்புறோம். உள்ள போய் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்டு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து லேடிஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அதனால யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? யாரையும் நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். எங்க வேலையை நாங்க பாக்குறோம். டீசென்டான பசங்க, டீசென்டான பசங்க. பொட்டுக்கிட்டுலாம் வச்சாங்க மக்களே, பாருங்க எப்படி இருக்கும். அந்த பொட்டுக்கு 50 ரூபா வாங்கினாங்க. எல்லாத்துக்கும் காந்தி தாத்தா போட்டோ வந்தாதான் இங்க வேலையை நடக்குது. குத்துட்டோம். பானகன்லாம் பயங்கரமா இருக்கு. பொங்கலுங்களும் வச்சாங்களான்னு தெரியல. தொட்டு பார்த்தா பெரிய பானையில பொங்கல் வச்சு யாரா சாப்பிடுறது? அவங்களே தான் சாப்பிட்டுக்கணும். 2 பேர் தான். நாங்க எங்க போனாலும் 2 பேர் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டோம். 4 மணிக்கு ஃபேமிலிலாம் வராங்க. வியாபாரமே நடக்காத இடத்துல தான் நாங்க வியாபாரத்தை பண்றோம். இதுக்கு வந்து நாங்க 2000 ரூபா கொடுத்து இப்போ 1750 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த பொட்டு வச்சவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 1800 வாங்கிட்டாங்க டோட்டல். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4 o'clock பில்ல போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் தான் நம்ம இங்க இருக்க முடியும். அதுவும் ஒரு 7 o'clock மேல வந்து இங்க போட்டிங் இருக்கு போல. அந்த போட்டிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு வந்து உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து இன்னொன்று மக்களே, இங்க ஃபுல்லா யாருமே தமிழ் கிடையாது. ரிசப்ஷன்ல இருக்கிறவர் தமிழ் பேசுறாரு. மற்றபடி இந்த டிக்கெட் கவுண்டர், இந்த செக் பண்ணி அனுப்புறவங்க எல்லாருமே நார்த் இந்தியன் தான். ஹிந்தி தெரிஞ்சு வந்தா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி இல்லைன்னா சமாளிச்சுக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மச்சான், நான் பொட்டு அழிச்சிட்டடா, காஞ்சனா மாதிரி இருக்கேன்டா நானு. பாடுறாடே, சத்தியமா காஞ்சனா மாதிரி இருக்கேன். 50 ரூபா குத்தா வச்சு விடுறாங்க அவங்க. ஆச்சியெல்லாம் வச்சு விடல மக்களே. ஆனா நான் வச்சுட்டேன் மக்களே. எனக்கு நல்லா இருக்குப்பா. எனக்கு காஞ்சனா மாதிரி இருக்கு மக்களே. அந்த காஞ்சனா பாட்டை போறோம் பாருங்க. சரி உள்ள போவோம். ஒரு ஃபேமிலி உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் சுத்தி பார்ப்போம். அதான் ஒண்ணுமே அப்படியே காலியா இருக்கு.
மக்களே இது வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்நாக்ஸ் தராங்க. 2 ரொட்டி பஜ்ரா அண்ட் மக்கா, 2 ரொட்டியோட ஊறுகாய் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வெல்லம் வச்சுருக்காங்க. இதை செஞ்சு சுட சுட வந்து கொடுக்குறாங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து சுக்கா ரொட்டி மாதிரி இருக்குது, ப்ளைனாக எண்ணெய்லாம் பட்டர்லாம் போடாமல். இன்னொன்று வந்து ஃபுல்லாக பட்டர் போட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டு. மறக்காமல் நீயும் சாப்பிடு, எந்த கேட்காத. சூப்பர் பேஸ். தேங்க்யூ. ஐயோ மச்சான், நான் இவ்வளவு வெயிட் ஆகுது. ஓகே. என்ன படம் அது? பாகுபலியா? பாகுபலியில மச்சான் தாரு. அது இங்கிலீஷ் படம், இது தமிழ் படம். இதையே தூக்க முடியல நம்மளால. அட்ரா தூக்கி மச்சான். பசுபதி தூக்கி அட்ரா. முடியல மச்சான். சிரிக்கிறாங்க. அவ்வளவு வெயிட்டா இருக்கு. தூக்கி அடிக்க முடியாது மச்சான். பெல்லே திருப்பிட்டியாடா? பெல்லே திருப்பிட்டியா மச்சான்? என்னால கை தூக்க முடியாது பொழுது. அவ்வளவு வெயிட்டா இருக்குடா. டே சூப்பர் வண்டிக்கா. சூப்பரா இருக்கு மக்களே. இதெல்லாம் வந்தீங்கன்னா பண்ணுங்க. இதெல்லாம் எங்கேயும் போனா கிடைக்காது, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வேற லெவல்ல இருக்கு. என்னடா விளையாட்டு இது? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பையா. கேட்கறேன், சுத்தியில் அடிக்கணுமா? டீக்கே. இதெல்லாம் வந்து பண்ணது. இதை பாருங்க, இந்த மாதிரி வேலைலாம் வீட்டில் கூட செஞ்சது கிடையாது. இங்க வந்தா இதெல்லாம் அடிக்க சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு. அதான் இதெல்லாம் ஒரு விளையாட்டு. கத்தி செய்யற மச்சான். இப்ப நீ கத்தி செய்யறேன். நான் கத்தினே செய்யடாத. சிரிங்க சந்தோஷமா இருங்க. அவருக்கு புரிஞ்சிச்சுடா. எப்பா கத்தினே செய்ய மாட்டான். பின்னாடி டைனோசர் போட்டா. நல்லா இருக்கு. இந்த இடத்த நம்ம அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்தெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. நம்ம வெளியே தான் வந்து இந்த கத்தி செய்யறதுலாம் பார்ப்போம். இங்கே வந்தால் போட்ட அண்ணன் இதை அடி அதை அடின்றாப்புல. அந்த நெருப்பு சுத்துறது சூப்பராக இருக்குது. அதை சுற்றினா இங்கே கீழே இருந்து ஃபயர் வருது பயங்கரமாக. அதுதான் மிஷின் செட் பண்ணியிருக்காங்க போல. நல்லா இருக்கு. இங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்த ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பொழுது போவோம். மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ரெண்டு ரொட்டியை போட்டு அப்படியே நடந்துட்டே வந்தோம். அவங்க அப்படியே அந்த இது என்னமோ ஒரு அவங்க இதில் சொல்லுவாங்க, டோலாக் வாட்சினே இருந்தாங்க. அந்த டோலாக் சவுண்டுக்கு அப்படியே வந்துனே இருந்தா ஆடாம ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. ஜுராசிக் நம்ம பார்க். டேய் ஜோக் இல்லையா போலாரு. அது ஜுராசிக் பார்க்கலடா. ஐயோ ஒட்டகம் வச்சுக்கின்னு நான் என்னத்தான் பண்றது? இருக்குது 4 ஒட்டகம். அது வேற ரொம்ப முடியாம வயசாகி போய் நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கு. அதுல மாட்டு வண்டியெல்லாம் மாட்டி வச்சிருக்கானுங்க பாருங்க மக்களே. இவனுங்களை என்னத்தான் சொல்றது? அதுல வேற ரைடு வேறையா. எல்லாம் வந்தா ரைடு பண்ணாதீங்க. நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? நாங்க உள்ள வந்து ஆனா உண்மையிலே சொல்றோம், அந்த கூட்டம் வந்தாதான் வந்து ஒரு சிலர்லாம் வந்து அந்த வேலை செய்வாங்க. இங்க அப்படி கிடையாது. 2 பேர் வந்தா கூட நம்ம சொல்றேன் அழகா அந்த டோலாக் வாசிகள் எல்லாமே டெடிகேஷனா இருக்காங்க. சூப்பரா. ஆனா 2 பேரு கூட மேக்கப் போட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுதான் 4 பேர். உண்மையிலே அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அது நமக்கு இல்ல, யாரு வந்தாலுமே அதை அந்த பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறாங்க.
அதே மாதிரி நாங்க 2 பேர் வந்தோம், எல்லாரும் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த ரொட்டி கொடுத்துட்டு. நாங்க வந்து சாப்பிடாம சரி வீடியோ எடுத்துட்டு போனோம். எங்களை கூப்பிட்டு அந்த ரொட்டியை சாப்பிட சொன்னாங்க. உண்மையிலேயே சொல்றேன், இவங்க வந்து இங்க எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க. மக்களே காசுக்காக தான் பண்றாங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் போர்டு வச்சு நோ டிப்ஸ். இங்க டிப்ஸே கொடுக்க கூடாது யாருக்குமே. அங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் வந்து நோ டிப்ஸ்ன்னு போட்டாங்க. அதனால நீங்க வந்து அதை பத்திலாம் வந்து காசு கொடுக்கணுமே அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்மளா விருப்பப்பட்டா கொடுக்கலாம். அது அவங்க வாங்குறாங்களான்னு தெரியல. நாங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது மட்டும் வந்து எங்களுக்கு பொட்டு வச்ச அக்காவுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தோம், அவ்வளவுதான். மற்றபடி இங்க எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிட்டாங்க. அது வேற கொடுத்தா ஃபைன் கீன் எதனா போட்டுருவோம். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு தெரியல. மற்றபடி நீட்டா இருக்கு பிளஸ். மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஊருக்குள்ள வந்து நம்ம போனா என்ன மாதிரியான ஒரு செட்டப் ஃபீல் கிடைக்குமோ அதை வந்து ஃபுல்லாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, சூப்பர். அந்த ஊருக்குள்ள வர அந்த கடைகளா இருக்கட்டும், அந்த வீடுகள் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பயங்கரமா அப்படியே செட்டப். நம்ம ஒரு வில்லேஜ்குள்ள போயிட்டு நம்ம எப்படி அந்த தட்சிண சித்ரால போயிட்டு வந்து அந்த தமிழ்நாடு, கேரளா, அந்த கர்நாடகா, ஆந்திரா அந்த ஃபீல்ட்ல வந்து வீடுலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இங்க இல்லை. பட் அந்த ஒரு ஃபீல் கொஞ்சம் கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா. அதே மாதிரி செட்டப்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கடைகள் மக்களை பார்க்கும்போது இங்க வந்து உள்ள வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து அந்த ராஜஸ்தான்ல வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சு ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் அந்த ராஜஸ்தான்காரங்க தான் இருக்காங்க உள்ள. அவங்களோட ஃபுட்டு, அந்த கல்ச்சர் எப்படி வாழ்வாங்க, அது எல்லாமே வந்து அப்படியே டு செட் பக்காவா இருக்கு. பார்க் மாதிரி பெருசா இருக்கு மக்களுக்கு. ஃபுல்லா பார்க், எல்லா இடத்துலயும் உட்காந்து இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்காங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஈவினிங் டைம்ல சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேக்கேஜ் போட்டுறாங்க. உள்ள வரும்போது இங்கேயும் அந்த பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள கொடுக்குற ஃபுட்டு கிட்டு எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ, பியூர் வெஜ்ஜிங்க. அதை வரும்போதே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பார்ட்டியும் வந்து நீங்க வந்து இங்க பார்ட்டி, கல்யாணம் எல்லாமே வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டு அது என்னவோன்றத நம்ம, ஆனா எல்லாமே வெஜ் பியூர் வெஜ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் கிடையாது. உள்ளே 2 கோயில் இருக்கு. இங்க சாய்பாபா கோயில் இருக்கு இந்த சைடு, அந்த சைடு ஒரு கோயில் இருக்கு. நாங்க அதை இன்னும் போய் பார்க்கல. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 5:30 ஆகுது. 6 o'clock மேல லைட்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத இந்த இடத்த நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மாட்டு வண்டியில போய் நம்மலாம் வந்து பழகிருப்போம். ராஜஸ்தான் வந்து அவங்க ஃபுல்லாவே ஒட்டக வண்டி எல்லாமே இருக்கு. அதுல ஏறி ரைடு எல்லாம் நம்ம போலாம். அதுவும் டைமிங் தான், ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் தான். ஒட்டகம்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. சரியா சோறு போட மாட்டாங்க போல இருக்கு. அது என்னன்னு தெரியல. அந்த ஒட்டக வண்டியெல்லாம் வந்து நம்ம ஏறி ரைட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஒட்டகம் தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஒட்டகம் மட்டை ஆயிடுச்சு. ஃபுல் ஃபிளாட்ல இருக்கு. ஒன்னால சுத்தமா முடியல. ஒன்னு ட்ரெஸ் போட்டு ஷோ கேஸ்க்கு நிக்க வச்சிருக்காங்க. ஒன்னு மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. அதை தான் நம்ம முன்னாடி வீடியோல நிக்க வச்சு பின்னாடி பார்த்தோம் பாருங்க. அந்த ஒட்டகம் தான் அது. அதுவே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மறுக்க நினைக்கிறேன். அந்த ரொம்ப வயசாகி போயிட்டு இருக்குது அதுக்கு. சரி, வாங்க போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்குன்றத. வேற என்ன மச்சான்? அவ்வளவுதான், அப்படியே போய் பார்ப்போம். அப்படியே உள்ள போய் பார்ப்போம். வாங்க போலாம். अब देखिएगा, आगे चल के दिखाया है, अब पीछे चल के दिखाएगा। ना ना काका, ना बैठ के
गुरु की आसन ये था 2 पैर का। अब देखिएगा सेठ जी सेठानी जी हेड साहब सर एक पैर का बैलेंस, एक पैर का बैलेंस। कैसे लगा सेठ जी सेठानी जी हमारा रूप शो, हमारा रस्सी वाला प्रोग्राम? ये है हमारे भाई साहब गंगे बहरे, जो मुंह से बोलते नहीं, कान से सुनते नहीं, और हम हैं नट का प्रोग्राम दिखाने वाले। हमारी जाति है राजनट और हमारा प्रोग्राम है रूप शो राजस्थानी। राम राम सा। சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சௌக்கிதானி, இந்த சௌக்கிதானி பிளேஸை கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய இடம் இருக்கும், இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஃபீல் இருக்கும், உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃபீலோட தான் நாங்களே வந்தோம். எங்களுக்கு வேற வழி இல்லாமல் தான் வந்தோம் இந்த இடத்த. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்த நாங்கள் எங்களுக்கு ஒரு இது நல்ல வரலன்னா மிஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், வரலாம்னா மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எதனாலனா எங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நாங்கள் ஒரு வாட்டியும் ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம், ஒரு இண்டோர் இடத்துக்குலாம் போகும்போது இந்த பேக்கெல்லாம் மாட்டிட்டு இந்த கேமரா எடுத்து கிம்பல் எடுக்காதீங்க, கேமரா எடுக்காதீங்க, இதெல்லாம் உள்ள அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பே பண்ண பிறகு தான் எங்களை விட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் கேமரா எடுத்த உடனே நாங்க 2 பேர் தான் என்ட்ரன்ஸ் ஒன்னே உள்ள மோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நாங்க எப்ப பாரு என்னடா இவனுங்க கேமரா கிம்பல்னு சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. இப்ப எங்க போனாலுமே அலோடு இல்ல. கிம்பல், கேமரா, ட்ரைபாடுக்கு அலோடு இல்ல. கேமரா கூட எடுத்துட்டு போங்க, ட்ரைபாடு எடுத்துட்டு போவாதீங்க. அதனாலதான் மக்களே எங்க போனாலும் பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து யூடியூபருக்கு வந்து எங்க போனாலும் வந்து அலோடே கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா போனோடனே வந்து இங்கேயும் அதே தான், காந்தி தாத்தா நோட்டை குத்தாதான் எல்லாத்துலயும் வேலை நடக்குது. 1750 புடிங்கிட்டு தான் நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. அது பேசினா போல பேசி ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் போட்டா இங்கேயும் அந்த பேக்கேஜ் பேக்கேஜ் போட்டோம், பரவாயில்ல, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். பேக்கேஜ் ஏதாவது போட்டுங்கன்னு சொன்னோம். மக்களுக்கு வந்து நம்ம நல்லா அழகா வீடியோ காட்டணும், சூப்பரா காட்டணும். உண்மையிலே சொல்றேன், இந்த நாங்க 2 பேர் வரும்போது வந்து எங்களை அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு வேஸ்டா இந்த காசு தான் நினைச்சோம். ஆனா எங்க 2 பேருக்காக நிறைய ஷோ இங்க நாங்க பார்த்தோம். நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் நாங்க 2 பேர் எங்கெங்கெல்லாம் போய் நாங்க உட்காடுறோமோ உடனே அந்த ஷோ ஆரம்பிச்சிடறாங்க. அது இங்க ஒரு நல்ல ஒரு பிளஸ் மக்களே. அது நீங்க வந்தீங்கனாலும் கூட்டம் இல்லையே என்ன இது அப்படிலாம் எல்லா இடத்துல ஒன்னாலும் நீங்க போய் உட்காரலாம். எல்லா இடத்துலயும் கட்டில் போட்டிருக்காங்க. கட்டில போயிட்டு நீங்க உட்காந்துட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னா போதும், அவங்க 2 பேரோ இல்ல ஒருத்தரோ அவங்க பாட்டுக்கு அவங்க ஷோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கு. அவங்களோட கல்ச்சர் அத வந்து ஃபுல்லா காட்டுறாங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு மக்களே. ஒரு சிலதுக்கெல்லாம் பைசா தான். இந்த பான் மசாலா, இந்த மசாலா, அந்த மசாலா, ஸ்வீட் பான், பீடா கிடலாம் விற்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊரோட பாரம்பரியம் அது. எல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து போட்டு அடிச்சு நோக்கிகாரங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. அங்கிருந்து வரும்போது ஆக்சுவலி வந்து எத்தனை வந்துறாங்க, இம்போர்ட் பண்ணிடுறாங்க போல இருக்கு. எல்லாரும் ஷோ ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா போட்டுக்கிட்டு ஜிங்கு 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 பாய்ஸ் ஃபுல்லா போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டிப்ஸ் கிப்ஸ் காசு எதுவுமே கொடுக்காதீங்கன்னு எல்லாத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க. 6 மணிக்கு மேல அந்த போர்டுலயும் கவரை இழுத்து போத்திடுறானுங்க நம்ம ஆளுங்க. ஒரு சிலர் தான் பண்ணாங்க அந்த வேலையை. நிறைய இடத்துல பண்ணல. ஒரு சில இடத்துல வந்து கவரை இழுத்து வாங்கிக்கிறாங்க. எதிர்பார்க்கறாங்க, கொடுக்குறவங்க கொடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். மத்தபடி சூப்பரா இருந்தது மக்களே. செம்ம என்ஜாய் பண்ணோம். சரியான ஃபீல் கிடையாது. நாங்க ஒரு வீடியோல வந்து நெகட்டிவும் சொல்லுவோம், பாசிட்டிவும் சொல்லுவோம்.
இங்க நெகட்டிவ் சொல்ற மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் ஃபேமிலியோட வந்தா இந்த இடத்த கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஏரியா தான். இப்படி போய் இப்படி வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வச்சிருக்காங்க. நீங்க அந்த இடம் கவர் பண்ணி வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலயுமே என்டர்டைன்மெண்ட் சூப்பரா வச்சிருக்காங்க. கேம் ஷோஸ் இருக்குது. கேம் ஷோஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு. நம்ம இந்த பீச்ல எல்லாம் போய் விளையாடுற கேம் எல்லாமே எல்லாமே வச்சிருக்கு. அதெல்லாம் சார்ஜபிள். அதெல்லாம் சார்ஜபிள். இதுல இன்க்ளூட் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கேம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே 20 rupees. உங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, அப்புறம் அந்த இது கேமல் ரைடு, இது எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. டிக்கெட்டோட இன்க்ளூடடா வந்துரும். நீங்க எல்லாமே வந்து ரைட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க அவங்களே ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கனை வந்து டிக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 ஆகுது. இந்த 7:30க்குலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி டின்னர் ரெடியாக இருக்கும். எல்லாரும் டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போகிறோம். எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து இதுதான் வந்து எண்டு. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். டேக் கேர். திஸ் இஸ் யுவர் லலித் and this is your Sarath. Bye bye.